அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல புதிய செய்திகளை புதிய தகவலுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய பதிவு ஆன்மீகம். உண்மையான தூய்மை என்பது காமம் மற்றும் பேராசையில் இருந்து விடுபடுவது. வெளிப்புற அனுசரிப்புகள் அத்தனையும் இரண்டாம் நிலை முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்தது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அது எபியேசர் என்று சொல்லக்கூடியவர். அதாவது திருடக்கூடியவர்களுக்கு இனி திருடாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஏதேனும் நம்முடைய கைவேலையை அல்லது ஏதாவது வேலையை கற்றுக் கொடுத்தால் அவர் நலமான வேலையை செய்து திருடுதல் தொழிலை விடுவார் என்ற கருத்தை இதில் ஆன்மீக கருத்தாக சொல்லியிருக்கார். அடுத்தது, மனிதனை தீங்கு அணுகும்போது அதை நீக்கும்படி நம்மிடமே பிரார்த்திக்கிறான். அதாவது நம்மிடமே அல்லாவிடம் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். அதை நீக்கி அருள் புரிந்தாலோ தன் அறிவின் சாமர்த்தியத்தால் அடைந்ததாக கூறுகிறான். அது சரியல்ல. அதுவும் அவர்களுக்கு ஒரு சோதனையாகும். ஆயினும் பலர் இதை அறிந்து கொள்வதில்லை. இது திருக்குரான். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது இறைவனை வணங்கி தரிசிக்கின்றோம் தன் துன்பம் நீங்கும்படி. ஆனால் இறைவன் மனம் இறங்கி அருள் செய்தால் அது தன் அறிவினால் கிடைத்த வெற்றி என்று சொல்லி சிலர் சொல்லிக்கொள்கின்றார் என்று திருக்குரானில் இந்த உன்னதமான கருத்து சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தை அறிவோம், இறைவன் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.